இங்க ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். இப்போ கண்ண திறந்து பார்த்தா இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு தலைக்கு மேல வந்து 9ன்னு போட்டு பக்கத்துல ஹார்ட் போட்டிருக்கும். அதாவது இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்தே இப்போ இந்த பொண்ணு வந்து எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் வந்து மேல காட்டும். இந்த பொண்ணு மொத்த ஸ்கோரே 10 தான் போல இருக்கு. ஸோ 10க்கு 9 பிடிச்சிருக்குன்னா அப்போ இவருக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஆனா இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும்ல, இவளை பாக்கிறதுக்கு பக்கத்து கம்பெனில இருக்கிறவர் வந்திருப்பாரு. அவரோட தலைக்கு மேல 95ன்னு காட்டும். இந்த பொண்ணுக்கு ஒரே டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா இப்போ அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டே தான் இருப்பாரு. அந்த பொண்ணு அவருக்கு சுத்தமா பிடிக்காது. எப்பவுமே என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே என்ன திட்டிகிட்டே தான் இருப்பாரு. ஆனா இவரோட தலைக்கு மேல 95ன்னு காட்டுது, நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் தலை மேல 9ன்னு காட்டுது. இதுல ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்ட்டு இந்த பொண்ணு புரிஞ்சுப்பா. அதனால இந்த பொண்ணு அவளோட அசிஸ்டண்ட்டை வர வச்சுட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட்க்கு பின்னாடியும் அதுக்கப்புறமா இந்த பக்கத்து கம்பெனி ஓனர் இருக்கார்ல அவர் பின்னாடியும் வந்து சீக்கிரட்டா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பா. என்னை சுத்தி என்னென்னமோ நடக்குது, ஆனா என்னன்ட்டு என்னால புரிஞ்சுக்க முடியல. கார் ஆக்சிடென்ட்டும் வந்து ஏதோ எதிர்ச்சியா நடந்த மாதிரி தெரியல, வேணும்னே என்ன யாரோ பிளான் பண்ணி கொல்ல ட்ரை பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால கவனமா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பா. அடுத்ததான் இந்த பக்கத்து கம்பெனி ஓனர் இருப்பார்ல அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு இவரோட மனசுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வேணும்னே வெறுப்பேற்றுக்குனே போயிருப்பா. அங்க போய் உட்காந்துக்கிட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ரொம்ப கொஞ்சம் பேசிட்டு இருப்பா. இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. அடுத்ததா இப்ப அந்த பொண்ணு வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பால, அசிஸ்டன்ட் வந்து பர்சனலா இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க விஷயம் தெரிய வருது. அப்போ நம்மளோட கண்ணுக்கு தெரியறதும் தப்பு கிடையாது. அப்போ 9 காட்டுதுன்னா உண்மையாவே இவன் நம்மள லவ் பண்ணலதான் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. ஆனா இந்த பொண்ணு வந்து அதை வெளியே காமிச்சிக்க மாட்டா. இப்ப அந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட சும்மா லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்ட்டு போயிருப்பா. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பால, அவளை வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு சும்மா கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. அந்த டைம்ல தான் இந்த பக்கத்து கம்பெனி ஓனரும் அங்க வந்திருப்பாரு. அவரோட தலைக்கு மேல 95 தான் இருக்கும். இந்த பொண்ணு வந்து ஜாஸ்தியா அவரை போட்டு கத்திக்கிட்டே இருப்பா. ஆனா 95ல இருந்து அப்படியே 96 ஆகிரும். மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு இவன் சொல்லாமலே இருக்கிறான், இவன் வாயாலேயே வந்து உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்ப இந்த பொண்ணு வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி நடிப்பா. இப்ப பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்துறான் அப்படின்ட்டு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த பொண்ணு நினைச்சிருந்தா விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா அந்த பக்கத்து கம்பெனி ஓனர் இருக்கார்ல அவர் வந்து நம்ம கிட்ட லவ் சொல்லணும், அதனால பொசிசிவ்னஸ் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி நடிக்கணும். அதனால இப்போ நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்ட்டு தான் அந்த பொண்ணு பிளான் பண்ணி வச்சிருப்பா.